ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் கடந்த 3 மாதம் முழுவதும் தேவன் உங்களையும் என்னையும் கண்மணி போல தேவன் பாதுகாத்து இந்த 4வது மாதத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பிரவேசிக்கும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 4வது மாதத்தில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், இந்த 4வது மாசத்துல தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கண்களை மூடி ஜெபத்தோடு கூட தியானிப்போம். இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசுவை துதிக்கிற ஒரு மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் வாஞ்சிக்கிறோம், ஏங்குகிறோம். எங்களோடு பேசுங்க. தகப்பன் தன் பிள்ளையோடு பேசுகிறது போல நீர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 4வது மாசத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 54வது அதிகாரம் 7வது வசனத்தை மறுபடியும் ஒரு வாசிக்க கேட்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஆண்டவர் இந்த மாசத்துல சொல்கிறார், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன். இமைப்பொழுது அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இமைப்பொழுது அப்படின்னா நம்முடைய கண்கள், நம்முடைய கண் இமைகள் மூடி திறக்கிற எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் தான் ஆண்டவர் நம்மளை கைவிட்டார். நம்முடைய கண் இமைகள் அது மூடி திறக்கிற நேரம் எவ்வளவு நேரமோ அவ்வளவு நேரம் தான் ஆண்டவர் நம்மளை கைவிட்டார். அப்படி கைவிட்டாலும் இயேசு சொல்லுகிறார், உன்னை இமைப்பொழுது தான் உன்னை கைவிட்ட, ஆனாலும் என்னுடைய மனம் உருகினது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. என் மனம் உருகி போனது என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. எப்போ கைவிட்டார்னு தெரியல, ஆனா ஆண்டவர் சொல்கிறார்,
இமை பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உயிரோடு இருக்கும் நாடெல்லாம், நீ உயிரோடு எத்தனை வருஷம் இருக்கிறையோ அத்தனை வருஷம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்படி சொன்ன ஆண்டவர் எப்படி நம்மை கைவிட்டார்? ஒரு இமை பொழுதுதான் நான் உன்னை கைவிட்டேன். ஏன் ஆண்டவரை கைவிட்டார்? ஹல்லேலூயா. இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உதவியினால் நாம் திட்டமும் தெளிவுமாக நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை கைவிட காரணம் என யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 10வது வசனம் முடிய வாசிக்கும் பொழுது அதில் ஒரு 3 காரியத்தை கர்த்தர் எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் காலை நேரத்தில் வந்தார்கள், ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். பலி செலுத்தின பின்பு அவர்கள் விளையாடும்படி எழுந்தார்கள். ஹல்லேலூயா. 7வது வசனத்தில் எப்படி எழுதியிருக்குது? அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். முதலாவது அவர்கள் விளையாட எழுந்தார்கள். 2வது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். 7வது வசனத்தில் 8வது 9வது வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். வழியை விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள். ஆண்டவர் சொன்ன வழியை விட்டு சீக்கிரமாய் விலகினார்கள். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கைவிட்டார். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இமை பொழுது ஆண்டவர் நம்மை கைவிட்டார். ஏன் கைவிட்டாரு? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் சொன்னாரா, நான் உன்னை கைவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இந்த கைவிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, என் மனம் உருகிச்சு, என் மனம் உருகி போட என்று சொன்ன ஆண்டவர் 2:23 ஆண்டவர் சொல்கிறார், யோவாகாசின் நாட்களில் எல்லாம் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேல் இஸ்ரவேலை ஒடுக்கினான். இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு ராஜா ஒடுக்கினான். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த தமது உடன்படிக்கை நிமித்தம் அவர்களை அடிக்க சித்தமாய் இராமலும் அவர்களை இன்னும் தம்முடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் அவர்கள் மேல் மனதுருகி. அல்லேலூயா. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டாரா? ஆனா இந்த இடத்துல வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் மனதுருகினாரா? அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை மீறும் பொழுது, கர்த்தருடைய வழிகளை மீறும் பொழுது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கைவிட்டாரா? அல்லேலூயா. ஆனா 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவர் மனது உருகினார். அல்லேலூயா. ஆகவே நண்பதினுடைய பிள்ளைகளே, உங்களை கடந்த நாட்கள் ஆண்டவர் கைவிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அல்லேலூயா, அவருடைய இமை பொழுது நான் உன்னை கைவிட்டேன். எப்படி சொல்ற? இமை பொழுது கைவிட்டு ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எப்ப ஆண்டவர் நம்ம கைவிடுகிறாரு? கர்த்தருடைய உடன்படிக்கை மீறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை மீறும் பொழுது ஆண்டவர் முதலாவது உன்னை கைவிடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2வதாக வாசிக்கிறோம், நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 2வது, நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார். நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார். நீ பாவம் செஞ்சிட்டு ஆண்டவர் உன்னை விட்டுருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏசாயா 55வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். பாவத்தை விட்டு திரும்பும் பொழுது அவர் உனக்காக அவர் மனதுருகுவார். நீ பாவத்தை விடும் பொழுது, நீ பாவத்தை விட்டு திரும்பும் பொழுது, அல்லேலூயா, நீ பாவம் செஞ்ச ஆண்டவர் உன்னை விட்டுருவார். நீ பாவம் செஞ்ச ஆண்டவர் உன்னை விட்டுருவார். நீ அப்பாவுடைய உடன்படிக்கை மீறினு உன்னை விட்டுருவார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார்,
நீ திரும்பும் பொழுது, உன்னுடைய பாவத்தை விட்டு நீ திரும்பும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உண்மையில் நான் மனதுருகுவேன். அல்லேலூயா. சுவிசேஷம் 15வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கு ஒரு சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். ஒரு குடும்பத்தில் 2 மகன்கள் இருந்தார்களாம். அதில் இளைய மகன் என்ன செய்தானா, தன்னுடைய ஆஸ்திகள்லாம் சேர்த்து கொண்டு அவன் தூர தேசத்திற்கு அவன் புறப்பட்டு போனான். அவன் தூர தேசத்துக்கு போய் அவன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி எல்லா சொத்துக்களையும் அழித்துக் கொண்டான். 17வது வசனத்திலும் 20வது வசனத்திலும் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். ஒரு நாள் அவனுக்கு புத்தி தெளிந்து, தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமாக முன்பாக நான் பாவம் செய்தேன். இனி உடைய குமாரன் என்று சொல்வதற்கு நான் பார்த்திரனால என்று சொல்லி நான் என் தகப்பனிடத்தில் திரும்ப போவேன் என்று சொல்லி அவன் திரும்ப வரும் பொழுது 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் தூரத்தில் வரும் பொழுது இயேசு அவனை கண்டு அவன் மேல் மனதுருகி அவனை கண்டு அவன் ஓடி அவன் மேல் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவனை கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஏன் ஆண்டவர் அவனை கைவிட்டார்? நீ அவரை விட்டு போனேன், அவனை கர்த்தர் கைவிட்டு விடுவார். அந்த இளைய மகனை ஏன் ஆண்டவர் கைவிட்டார்? அந்த இளைய குமாரனை ஆண்டவர் ஏன் கைவிட்டார்? அவர் விட்டு போனா அவனை கைவிட்டுருவார். இளைய மகன் வீட்டை விட்டு போறேன்னா ஆண்டவர் அவனை கைவிட்டுட்டார். அவனுடைய உள்ளம் உருகினது. அல்லேலூயா. அவனுடைய உள்ளம் உருகினது. இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், இமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த ஆண்டவரை விட்டு நீ போகும் பொழுது அவர் உன்னை கைவிடுவார். அல்லேலூயா. 4வது வாசிக்கிறோம். லூக்கா 10வது அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எருசலேம் என்றால் சபை, எரிகோ என்றால் கள்ளர்கள் இருக்கிற இடம், கெட்டவர்கள் இருக்கிற இடம். ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனையை, சங்கீதம் 1 வாசிக்கும் பொழுது துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவியின் வழியுடைய நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். அப்போ துன்மார்க்கிற இடத்துல உனக்கு என்ன வேலை? சபையில் இருக்க வேண்டியவர்கள், எருசலேமில் இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி நீங்க துன்மார்க்கிற இடத்துல இருக்கலாம்? இயேசு சொல்கிறார், ஒருவன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு புறப்பட்டான். அல்லேலூயா. எருசலேம் என்றால் சபை. நீ சபை விட்டு போனேனா தேவன் 4வது உன்னை கைவிடுவார். 4 காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். அவருடைய உடன்படிக்கை நீ மீறும் பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுவார். 2வது, நீ பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுவார். 3வது, நீ அவரை விட்டு போகும் பொழுது அவர் உன்னை கைவிடுவார். 4வது, நீ சபை விட்டு போகும் பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுவார். இவன் சபை விட்டு போனான், எருசலேமை விட்டு இவன் எரிகோவுக்கு போனான். இழந்தது என்ன தெரியுமா? அல்லேலூயா. அவன் கல்லர் கையில் ஆகப்பட்டான். நீ ஆண்டவரை விட்டு வெளியே போகும் பொழுது நீ கல்லர் கையில் ஆகப்பட்டுவாய். ஏமாற்றுகிறவர்கள் வஞ்சிக்கிற இடத்துல நீ மாட்டிக்கொள்ளுவாய். 2வது கர்த்தர் சொல்கிறார், உன்னோட ரட்சிப்பின் வஸ்திரத்தை உரித்து விடுவார்கள். 3வது கர்த்தர் சொல்கிறார், உன்னோட ரத்தத்தை, உன்னுடைய ஜீவனை எடுத்து விடுவார்கள். அல்லேலூயா. அவன் குற்றுயிராய் கிடந்தான். நடந்தது என்ன தெரியுமா? லேவியன் வந்தான், அவன் பக்கமாய் விலகி போனான். ஆசாரியன் வந்தான், அவனும் பக்கமாய் விலகி போனான். லேவியன் என்றால் உறவினர்கள், உறவினர்களும் உன்னை கண்டு கொள்ள மாட்டார்கள். ஆசாரியன் என்றால் ஊழியக்காரன், ஊழியக்காரனும் உன்னை கண்டு கொள்ள மாட்டான். ஆனால் 3வது இயேசு அங்கு வந்தார். இயேசு அவனை கண்டு அவரை மனதுருகினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அவனை கண்டு மனதுருகினார். அவனை கண்டார். அவனை கண்டு இயேசு அவனை கண்டு, பைபிள் என்ன சொல்கிறது? இயேசு அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களில் எண்ணெயும்
வார்த்து காயங்களை கட்டி அவன் தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி மறுபடியும் திரும்ப சத்திரம் என்றால் சபை, மறுபடியும் அவனை சபையில கொண்டு வந்து சேர்த்தினான். அவருடைய மனதுருக்கம் இமைப்பொழுது ஆண்டவனை கைவிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இமைப்பொழுது அவனை கைவிட்டேன், ஆனா என் மனசு உருகினது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன். எப்பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுகிறார்? இமைப்பொழுது ஆண்டவனை எப்பொழுது கைவிடுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் உடன்படிக்கை மீறினார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் கைவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ உடன்படிக்கை பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை கைவிடுவார். நீ அவரை விட்டு போகும் பொழுது அவர் உன்னை கைவிடுவார். நான்காவது, நீ சபை விட்டு போகும் பொழுது அவர் உன்னை கைவிடுவார். ஆனால் கைவிடுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் இந்த மாசம் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை சேர்த்திக் கொள்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை ஆண்டவர் கைவிடுவதற்கு முன்னாடி ஆதியாகமம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது லோத்தும் அவன் குடும்பமும் தாமதித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவர் கைகளையும் அவன் மனைவி கைகளையும் அவன் இரண்டு குமார்த்தியின் கைகளையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டார். ஹல்லேலூயா. அவருடைய இரக்கம் நம்ம மேல வச்ச இரக்கம் நம்முடைய கைகளையும் நம்முடைய துணைவியாருடைய கைகளையும் நம்ம பிள்ளைகளுடைய கைகளையும் பிடிச்சு நம்ம மேல வச்சு இரக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ லோத்துடைய கூட ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலும் 23வது வசனத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவைகள் எவைகள்? இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது என்று பைபிள் சொல்கிறது. ஆகவே இந்த கால வேளையில புதிய இரக்கம் உன்னை சந்திக்கிறது. அல்லேலூயா. அந்த இரக்கம் உன்னை இயேசு கூட சேர்த்திக்கொள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாருமே தன்னை நேசிப்பாங்க, உதவி செய்வாங்க, அன்பு செலுத்துவாங்க, ஆனா தன்னோடு கூட சேர்த்தி கொள்ள மாட்டாங்க பாருங்களேன். ஆனா தேவன் சொல்கிறார், இந்த மாசம் அல்லேலூயா உன்னை நான் கைவிட்ட, இமைப்பொழுது அவனை கைவிட்ட, ஆனா என் மனம் உருகி போனது. இரக்கங்களினால் இந்த மாசத்துல உன்னை என்னோடு கூட சேர்த்திக் கொள்வேன். அல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும், இந்த 4வது மாசம் முழுவதும் நீ என்னோடு கூட இருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என் கூடவே இருப்ப, என்னோடு கூட நான் சேர்த்திக் கொள்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உனக்கு காயங்கள் வராது, இனி உனக்கு பின்மாற்றங்கள் வராது, இனி நீ என்னை விட்டு தூரமா நீ போக மாட்ட. அல்லேலூயா. நீ இந்த மாசத்திலிருந்து என்னுடைய உடன்படிக்கை நீ மீற மாட்ட. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய உடன்படிக்கை மீறினார். ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாசத்துல நீ என்னுடைய உடன்படிக்கை நீ மீற மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த மாசத்துல உன்னை என்னோடு சேர்த்திக் கொள்வேன். அல்லேலூயா. 2வது கர்த்தர் சொல்கிறார், இந்த மாசத்துல நீ பாவம் செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? இந்த மாசத்துல என்னோடு உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன். அல்லேலூயா. 3வது கர்த்தர் சொல்கிறார், இந்த மாசம் நீ என்னை விட்டு நீ போக மாட்ட, என்னோடு கூட நான் உன்னை சேர்த்திக் கொள்வேன் என்று சொல்லி 4வது கர்த்தர் சொல்கிறார், அல்லேலூயா, நீ என்னுடைய சபையை விட்டு இந்த மாசம் நீ போக மாட்ட. கடந்த மாசம் சபையை விட்டு அங்கேயும் இங்கும் அளந்து தெரிஞ்சு, அதனால்தான் உனக்கு காயங்கள் ஏற்பட்டது, நஷ்டங்கள் ஏற்பட்டது, கஷ்டங்கள் ஏற்பட்டது. இந்த மாசத்துல கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய சபையை விட்டு நீ போக மாட்ட, இந்த மாசத்துல நான் என்னோடு உன்னை சேர்த்திக் கொள்வேன். அல்லேலூயா. லோத்துடைய கையை பிடித்த ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கையை பிடிச்ச ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய இரக்கங்கள் உன்னை தன்னோடு சேர்த்திக் கொள்ளும். அல்லேலூயா. கண்களை முடிச்சு அன்புதையுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதையுடைய பிள்ளைகள்,
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு நாள் உன்னை இப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனால் நீ படுகிற கஷ்டத்தை நான் பார்த்தேன், உன்னுடைய கண்ணீரை நான் கண்டேன், உன்னுடைய வேதனைகளை நான் அறிந்தேன். அந்த கஷ்டத்தை நான் சிலுவையில் சந்திச்சேன். சிலுவையில் அநேக பாடுகள் எனக்கு வந்தது. நான் சிலுவையில் இருக்கும் பொழுது அந்த பாடுகளை அநேக பாடுகளை சந்தித்தது. என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டேன். அதே போலதான் உனக்கு ஒரு நிலைமை அப்படி வந்தது. ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாசத்தை நீ என்னை விட்டு போக மாட்டேன், உன்னை நான் தன்னோடு சேர்த்துக் கொள்வேன். ஊழிய செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ குடும்பமாக ஊழிய செய்கிறாயா? ஊழியத்தில் இழப்புகளை சந்திச்சிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்கிறார், யார் உன்னை சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாசத்துல என்னோடு உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன், என்னோடு உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன். நேசித்து வழிபடுறது நல்ல பிதாவே, எங்களோடு பேசியதற்காக நன்றி சொல்லுகிறப்பா. நம்பிக்கையோடு இந்த இடத்தை விட்டு போறப்பா, நம்பிக்கை இல்லாம இந்த இடத்துல வந்த எதிர்பாராத விதமாய் இந்த வார்த்தைகளை கேட்கும்படி எங்களுக்கு உதவி செய்திருப்பா. எல்லாரும் என்னை கைவிட்டிருக்கலாம், இயேசுவை கைவிட மாட்டார். எல்லாரும் என்னை சேர்த்து கொள்ளாம இருக்கலாம். சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டார், கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்களோ, யார் உன்னை சேர்த்தீங்களையோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன், உன்னை நான் சேர்த்திக் கொள்வேன். தகப்பனே, கண்ணீரோடு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளையை உம்மோடு சேர்த்திக் கொடுங்கப்பா, உம்மோடு சேர்த்திக் கொடுங்க. கைவிடாத படிக்க காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.